கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, இவ்வளோ நேரம் பிரசன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டீங்க. இப்போ கர்த்தருக்கு நேரம், ஆராதனைக்கு நேரம் செல்ல போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று தேவனை கனம் பண்ணும்படி. பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். நட்ட நடு ராத்திரியில் பொட்டு பனி சாதலில் பொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் பிறந்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் பொட்டு பனி சாதலில் பொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் பிறந்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி, ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி, இயேசு சாமி. இப்படியாப்பட்டவரை துதிக்க வந்திருக்கிற நாம் துக்க முகத்தோடு கூட அல்ல, சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ண, ஆண்டவரே நிச்சயமா என் வாழ்க்கையில் நீ பிறந்திருக்கிற ஆண்டவரே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா அண்ணன் உங்க வாழ்க்கையில ஏசப்பா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பிறந்தபடியினால அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். அது நம்மளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டா எப்படி ஒரு சந்தோஷப்படுவோமோ அதே சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த நாள் யாருக்கும் நிச்சயம் கிடையாது. அல்லேலூயா. அதனால இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நீ கடந்து வந்தபடியினாலே வாதை எங்க வீட்டுக்குள்ள வரல ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கடந்து வந்தபடியினாலே வாதை என் வீட்டுக்குள் வராதபடிக்கு வேலி அடைத்தவரே நன்றி ராஜா. அல்லேலூயா. அவர் பிறக்கலை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது வீட்டு வாசலில் அவர் மகிமை நிற்கிறதாம். அல்லேலூயா. வாதை உள்ள வரமாட்டேன்தான். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. எப்படி சொல்லுமா? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், ஆதாயமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலம் ஆதாயமாக்கி கொண்டார். வாதையத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அவர் பிறந்தவர்ல வீட்டில் கர்த்தர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள என் தேவன் பிறந்திருக்கிறார். என் சொந்த வாழ்க்கையில அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிறப்பாரானால் உன் வீட்டுக்குள் வாதை வராது. சகையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு யாரை பார்த்து சொன்னாரு? சகையை பார்த்து சொன்னாரு. ஏன்னா சகேயு தேவனுடைய வீடா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார், நீங்கள் எல்லாம் தேவ ஆலயம். கர்த்தர் யாருக்குள்ளதான் முதல்ல பிறக்கணும்? ஆலயம் எம்டியா இருக்குது. அல்லேலூயா.
ஆலயம் எம்டியா இருக்குது, உள்ள யாரை காணும்? கர்த்தரையே காணும் பிரதர். உள்ள போய் பார்த்தா கர்த்தரே உள்ள போய் பார்க்கறாரு. போஸ்டர்ல பார்த்தா வியாபாரம் இருக்குது, அப்புறம் வட்டிக்காரன் இருக்கிறான், காசுக்காரன் இருக்கிறான், புறா விற்கிறவன் இருக்கிறான், எல்லாம் இருக்குது. சர்ணா ஸ்டோர்ல இருந்து ஜெயச்சந்திரன் வரைக்கும் எங்க இருக்குது? இருதயத்துக்குள்ள இருக்குது. பட் யார் இருக்கணும்? ஆண்டவர் உள்ள இருக்கணும். பாலகனாய் அவர் உள்ள இன்னும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பிரதர். வருஷம் கலாச்சாரத்தின்படி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நைட்டு 12 மணிக்கு பிறக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பணி நிறைந்த அங்க கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் போயிட்டாரு சொந்த ஊருக்கு. யோசேப்பு என்ன பண்றாரு? கூட்டு போறாரு. நான் பாக்குறேன் 40 ஜெனரேஷனை தாண்டி 41வது ஜெனரேஷன்ல என்ன பண்றாரு? ஆண்டவர் பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது அங்கே கணக்கெடுப்புக்கு போறாங்க. அந்த பனி நிறைந்த பகுதிகளில் இங்க போல கிடையாது, ரொம்பவும் குளிர் நிறைந்த பகுதி அது. இன்னைக்கு நான் கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் சைக்கிள்லேயே இந்தியா முழுவதும் சுற்றி ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாரு. அவர் ஒரு குடும்பத்தை வட இந்தியாவில் என்ன பண்ணாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நேற்று அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டியது, இன்னைக்கு 3 மணிக்கு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னாராம். கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளில் என்ன பண்ண போகிறோம்? அந்த ஊழியக்கார குடும்பத்திற்காக என்ன பண்ணுவோம்னா, 6 வயசு பிள்ளைங்க வெளியே இருக்குது. 6 வயசு பிள்ளை தான். நம்ம பிள்ளைங்களை விட்டு நம்ம தூரம் போக மாட்டோம். 6 வயசு பிள்ளை வெளியே இருக்குது. தாயும் தகப்பனும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? கர்த்தருக்காக சுவிசேஷம் சொன்னார்கள். தேவனுடைய அன்பை அநேகருக்கு எடுத்துரைத்தார்கள். தேவனுடைய அன்பை எதிர்க்கின்ற எதிர்ப்பாளர்கள் அவருக்கு விரோதமாய் எழுந்தபடியினால இன்னைக்கு அவங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழுப்பப்பட்டது. இன்னைக்கு சிறைச்சாலையில் இருந்தாலும் நிச்சயமா இன்று 3 மணிக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த சர்ச்சை நல்ல நீதியை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒரு நிமிஷம் அந்த குடும்பத்தை நினைத்துக் கொள்வோம். அந்த ஊழியக்கார குடும்பத்தை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இனிமையோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, சிறைச்சாலையிலே குளிர்ல எத்தனை வேதனையாய் இந்த குடும்பம் இருக்கிறதை நாங்க பார்க்கல ஆண்டவரே. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்க முகத்தை நாங்க பார்க்கல. ஆனால் ஊழியக்காரர்கள் என்று சொன்னபோது நாங்கள் ஏதோ தகப்பனே தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து நாங்களும் தேவ பிள்ளைகளாய் அந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலையிலே ஏதோ தகப்பனை கொடுக்க போகின்ற அந்த நீதி அரசர் ஏதோ தகப்பனே உடைய சாயலில் அமர்ந்திருக்கிற அந்த மனிதன் அவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற நீதியை செய்யத்தக்கதாக நாங்கள் ஒருமித்து சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே விடுதலை கொடுத்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கரங்களை எல்லாம் முடக்க செய்து கர்த்தருடைய ஆவியானவர் தேவனை துதிக்கத்தக்கதாக சாட்சியாய் இந்த நாளிலே அவர்களை நிறுத்தப் போகின்ற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. தேவன் தாமே துணையாயிருங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. சரி, இந்த நாள்ல கிறிஸ்துமஸ் தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்ல போகின்றோம். எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம், என்ன காரியம் நடக்க போகுது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். டிசம்பர் 25, டிசம்பர் மாதம் தானே இதுப்பா, இது இந்த 25 தான் பிறந்தாரா தேவன்? நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு. அவர் டிசம்பர் மாதம் தான் பிறந்தாரா? ஏன்னா எது ஒன்றாலும் மாறலாம். தீபாவளி மாறிடும், பொங்கல் கூட மாறிடும். அல்லேலூயா. ஆனால் எது மாற மாட்டேங்குது? கிறிஸ்மஸ் மாறவே மாட்டேங்குது. ஒருவேளை அது உண்மையா இருக்குமா? நானும் தேவ சமூகத்தில் கடந்த நாட்கள் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து இயேசு பாட்டு கேட்டேன். ஆண்டவர் என்ன ஆண்டவர், எல்லாரும் சொல்றாங்க இது இந்த பண்டிகை அந்த பண்டிகைன்றாங்க, கிறிஸ்து 25 தான் பிறந்தீங்களா, எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தில் கேட்டபோது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தாரு. சரி, அந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்த ஒரு தீர்க்க தரிசியினுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை வந்த நோக்கமும் அந்த வார்த்தை யார் பேசினது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசித்து அதை காண்பித்து விட்டு அதனுடைய ஆழத்தை பழைய ஏற்பாட்டில் 2 நபர்களை கொண்டு காண்பிக்கிறேன். அது ஒரு அடையாளத்தை காண்பித்து விட்டு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்குள் கடந்து வருவோம். எடுத்து வாசிப்போம். மீகாக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மீகாக்கு எழுதின நிருபம் இல்ல, முதல் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க முதல்ல. ஆகாஷ் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான, நல்ல புரிஞ்சுங்க, ஒரு தீர்க்கதரிசி. மீகான்றவர் யாரு?
மீகா தீர்க்கதரிசி பார்த்துக்கிறீங்களா? மீகால ஒரு வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம் சொல்லுங்க? மீகானாலே ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். உங்களை என்ன பண்ணுவேன்? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஏன்னா அந்த வசனம் சொன்ன, நீ எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயத்தை காண்பிக்கத்தக்கதாக அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் சொல்லுமா, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். மேலே நேசக்கரோ நீட்டினார். புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எங்க போனாலும் இந்த வார்த்தை கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். திடீர்னு ஒரு விஷயமா ஏதோ ஒரு சங்கதியா ஆட்டோல பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி அந்த வசனம் முன்னாடி போகும். உடனே நம்ம மனசுல என்ன ஆயிடும்? கண்டிப்பா கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு கொண்டு வந்துடுறாரு. மிக 7:15 இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து உங்களை புறப்படும் பொழுது செய்ததை போல என்ன பண்ணுவேன்? அதிசயங்களை. நீ எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாதான் அதிசயமே நடக்கும். அல்லேலூயா. நான் எகிப்துக்குள்ளேயே இருந்துன்னு எனக்கு அதிசயம் அதிசயம் அதிசயம். எகிப்துனா உலகம். நல்லா புரிஞ்சுக்கோ, எகிப்துனா உலகம். நீ உலகத்துக்குள்ள இருந்து தேவ அதிசயத்தை கேட்டா நடக்காது. தேவன் மோசேக்கு ஒரு அதிசயத்தை காண்பித்தாரு. உலகத்துல அல்ல, வனாந்தரத்துல கொண்டு காண்பிக்கிறாரு. ஏன்னா எகிப்துக்குள்ள அவன் இல்ல. எகிப்து விட்டு எங்க வந்துட்டான்? வெளியே வந்தான். தேவன் ஒரு அதிசயத்தை காண்பித்து அவனை நடத்தி வந்த விதம் வேறா இருந்தது. 120 வருஷம் வரைக்கும் நடத்துறாரு. அவனுக்குள்ள எந்த பலவீனமும் இல்லை. அல்லேலூயா. உன்னை நீ நடத்த போறாரு. அதிசயங்கள் செய்கிறவர். ஒருவேளை அழகா நீங்க ஏசாயாவுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா 9வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அங்க எத்தனை பேர் சொல்லிட்டாரு? எத்தனை பேர் சொன்னாரு? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அவருக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. யாரொருத்தர் சொல்லுங்க. இம்மானுவேலர். கை தட்டுவோம். ஜோஷுக்கு, பெனியலுக்கு நல்லா கை தட்டுவோம். கை வச்சுக்கிறவங்க கை தட்டுங்க. எனக்கு சுகர் இல்லைன்றவனா கை தட்டு. மத்தெல்லாம் தட்ட தேவை. ஏன்னா மற்றவங்க சுகர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படியே எனக்கு கைகள்லாம் உதர்த்து பிரதர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு இன்னொரு நாமமும் இருந்தது. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? வசனத்துக்குள்ள கடந்து செல்றோம். 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகாக்கு எழுதின, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள அந்த பெத்லகேம் என்ற பட்டணம், அந்த ஊர் 1000ங்களுக்குள்ள சின்னது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தரிசனத்தை சொல்லுகின்ற மீகா படித்தவர் என்று அநேகருக்கு முன்பாக தன்னை காண்பிக்கவில்லை. கிராம பகுதியிலே விவசாயியின் மகனாய் பிறந்தவர். எத்தனை பேருக்கு அவரை தெரியும்? ஆனா கர்த்தர் பார்த்தாரே, நீ சின்னவன் என்று உன்னை சொல்லாத, சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த சாதியமாய் மாற்றுகின்ற கர்த்தர் உன் வாழ்க்கையில பிறந்தவர் என்று சொல்லத்தக்கதாக. அல்லேலூயா. அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்னன்னு? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000ங்களுக்குள் சிறியதாயிருந்தோம் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். அல்லேலூயா. அங்கே மீகா சின்னவன் தான்.
யாருக்கும் தெரியாது. அவன் எந்த ஊரும் தெரியாது, எந்த பட்டணம் தெரியாது, எந்த வீடும் தெரியாது. ஆனா இன்னைக்கு உலகத்துக்கு மீகா தீர்க்கதரிசியை தேவன் தெரிவித்து விட்டார். ஏன்னா அவனுக்குள்ள ஆண்டவர் பிறந்த போது அவன் சும்மா இல்ல, சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னும் இருக்க மாட்டேன், சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னும் இருக்க மாட்டேன், முன்னே உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேன். சொல்லுமா, முன்னே உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு சமீபம் அதை எடுத்துக்கொள்ள ஒரு அலைவன். அதை எடுத்துக்கொள்ள ஒரு அலைவன். சொல்லுமா, சும்மா நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் கையோடு நீங்க அதை எடுத்துக்கொள்ள சும்மா நான் இருக்க மாட்டேன், சும்மா நான் இருக்க மாட்டேன், பிறந்துட்டாருன்னா நான் ஒரு துதிச்சுக்கினே இருப்பேன், நான் சம்முன்னு உட்காரவும் மாட்டேன். நம்மால் பக்கத்துல பார்த்தா உம்முன்னு இருக்கும். பக்கத்துல கை வச்சு சொல்ல, கிறிஸ்துமஸ் பிறந்து கூட மூஞ்சில சிரிப்பு இல்லையே. அல்லேலூயா. இங்க உம்முனே இருக்க கூடாது. வைத்த தேவனை இருதயத்துல துதித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. அவர் சொல்லனா ஆண்டவர் சொல்லுவாரு, பரத்திலிருந்து உனக்கு வராவிட்டால் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது. உனக்கும் எனக்கும் பரலோகத்திலிருந்து ஆற்று வரவத்தான் எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் இருக்கும்போது சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட இருங்க. உம்முன்னு இருக்காதீங்க. பக்கத்துல கை வச்சு சிரிச்சுக்கினே சொல்லுங்க, பிரதர், சகோதரனே, சகோதரியோ உம்முன்னு இருக்காத. இப்ப பாரு, இங்க மீகா தீர்க்கதரிசி தன்னிடத்துல தேவனுடைய தரிசனம் கிடைத்த போது அவன் உம்முன்னு இல்ல, கம்முன்னு இல்ல. அல்லேலூயா. அங்க சம்முன்னு என்ன பண்ணல. கிராமத்துல நம்ம தான் கிராமத்துல போனா மயங்கிடுவோமே. ஒரு ஊழியக்காரரை எங்க அத்தை ஒண்ணு இறந்து போச்சு. நான் கிராமத்தை கொண்டு போன அவர் சொன்னாரு, ஐயா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு கிராமம் தானே ஒண்ணும் இல்லை. அவர் சொன்னார், சரி வாங்க, எங்க கிராமம் இருக்குது, நம்ம போலாம், போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. அவர் போனோடனே அவருக்கு மன மகிழ்ச்சி தாங்க முடியல. ஐயா, இங்க ஒரு சபை கட்டினா நல்லா இருக்கும், இந்த இடத்துல நம்ம தான் நல்லா இருக்கும், அங்க ஒரு ஏரி போச்சு, இது ஏரி பக்கத்துல மீன் பிடிச்சா நல்லா இருக்கும், அந்த வாய்க்கால பார்த்தாரு, வாய்க்கால இறங்கி நடந்தா நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு, மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அவரு கிராமத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு அமைதலா இல்ல மீகா. அவருக்குள்ள தேவனுடைய தரிசனம் பிறந்த போது அந்த தரிசனத்தை எப்படியாவதுப்பா, நான் குறைவுபட்டவன், என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, நான் சின்னவன், ஏன்னா எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சின்னது என்று உன்னை நினைக்காதே, உன்னிடத்தில் இருந்துதான் கர்த்தர் புறப்படுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டில ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, உன்னை கொண்டுதான் அநேக சாதிகளை மனம் திரும்பும்படி செய்வேன். அல்லேலூயா. கண்டித்து உணர்ந்து நாம்பா. மீகா தீர்க்கதரிசி சின்னவனா இருந்தாலும் அவன் விசேஷித்த விதமா ஒரு காரியத்தை சொன்னான். யூதர்கள் செய்த யூத கலாச்சாரங்கள் சரியில்லை என்பதை முறைமையா அங்கே சொல்லி அவங்களுக்கு எதிரடையா பேசினான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்தது. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து கேட்போம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்னு யார் சொன்னது? அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? மீகா தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டது இந்த வார்த்தை உண்மைதான்.
ஆனா சொன்னவர் யார் என்பதை முதல்ல புரிஞ்சாதான் இந்த வசனமே உனக்கு புரியும். அல்லேலூயா. தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூச்சு நிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. எப்பிராத்தா என்ற அந்த சின்ன, ஒருவேளை நம்ம சொல்ல போறோம் இல்லைங்களா, இந்த சின்ன நகரமாகிய பெத்லகேமுக்குள்ளாக பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. விளையாடணும் எங்கன்னா சிந்திச்சுருந்தீங்கன்னா அப்படியே எஞ்சி போயிடுங்க. தயவு செஞ்சு அமைதியா. இங்கே வேதம் சொல்கிறது, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேவையில் ஆயிரங்களுக்கு சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகின்றவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொன்னது யார்? நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்கன்னா கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஆவி இல்லாதவங்க இந்த வசனத்தை எப்படியே பார்ப்பாங்க? ஆவி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிச்சயம் இயேசு மட்டும்தான். அவர் எங்க புறப்பட்டு போறாரு? யார் இந்த வார்த்தையை சொல்லுதான்? நம்ம இன்னும் எந்த ஒரு அடிப்படை தத்துவம் தெரியல தெரியுங்களா? தேவன் வந்து திரியேக தன்மையில இருக்கிறாரு. த்ரீ காட். ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுக்குள்ள ஒரு சரீரம் இருக்குதா? இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெயம். இதுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா என்ன தெரியுமா பண்ணும்? நான் தவறு பண்ணும் போது எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இந்த ஜெயம் என்ற அந்த பேரு, அந்த ஆத்துமா எல்லாம் அழிக்கப்படும். இதுக்கு பேர் என்ன ஆயிடும்? என்னப்பா சொல்லுங்க பாஸ்டர் ஜெயம் அப்படின்னு சொல்லுவீங்க. பாடி. எப்போ பிரதர் பாடி எடுக்கிறாங்க, சோ பேர் எல்லாம் மறைஞ்சிச்சு. அப்போ நம்ம திரியேக எப்படின்னா, இன்னொன்னு ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஒரு பூவுக்கு ஒரு மனம் உண்டு, ஒரு உருவம் உண்டு, ஒரு நிறம் உண்டு. பாத்துக்கிறீங்களா? அது மூந்த ஒரு மனம் இருக்கும், அது ஆவின்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு நிறம் உண்டு, அது ஆத்துமான்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு உருவம் உண்டு, அது சரீரம்னு வச்சுப்போம். அல்லேலூயா. இப்போ பிதாவானவர் இந்த வார்த்தையை மீகா தீர்க்கதரிசியின் வாயிலே போட்டு தரிசனமாய் சொல்லுகின்ற இந்த காரியம் எனக்கு புரியலனா நான் என்னையா கிறிஸ்தவன்? அல்லேலூயா. இதுல நம்ம ஆராய்ச்சி வேற. நேத்து ஒருத்தர் நான் யூடியூப்ல பார்த்திருந்தேன். அவர் சிலை வழிபாடு தப்பு இல்லைன்ட்டு என்ன சொல்லிட்டு போறாரு. அதை பத்தி எனக்கு நான் யோசனை பண்ணல. நான் சத்தியத்தை உரைக்க வந்து சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். அன்பின் தேவன் எப்படி இருந்தாரோ அந்த ரூபமாய் நீங்கள் இருந்து தேவ அன்பை உங்களிடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. அது போதும். நான் இதை பார்க்கறேன் அதை பார்க்கறேன் அதெல்லாம் வேண்டாம். நம்ம அதை சொல்லி சொல்லி என்ன பண்ண தெரியுங்களா, இருக்கிற இருதயத்துல காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். காயப்படுத்துவதே மறுபடியும் பண்றோம். ஆண்டவர் இங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, மனம் மாறுங்கள், மதம் மாறுங்கள் சொல்ல. என்ன பண்ணுங்க? மனம் மாறுறா. ஃபர்ஸ்ட் உன் மனசு இறுகி இருக்குது. உலகத்துல இருக்கும் போது அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சா, பாவம் செஞ்சா, அடுத்தவங்களுக்கு குறிச்சு பேசினா அது தப்பு இல்லைன்னு உன் மனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அந்த மனசு மாறட்டும். ஒருத்தருக்கு விரோதமா நீ பேசும்போது உனக்கு நீயே என்ன பண்ற? ஆக்கினி தீர்ப்பை உண்டாக்கி கொள்கிறாய். நீ பேசுகின்ற எல்லா காரியத்தையும் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க மறந்துடுறீங்க. நீங்க புறம் கூறினாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, நன்மை பேசினாலும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னா தேவ சமூகத்துல நீயும் நானும் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் செய்கின்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் எழுதி வைக்கிற ஞாபக புத்தகம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. நியாய தீர்ப்பு அங்கதான் பிறக்கும். எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட தூதர்களை அனுதினமும் போயிட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவர் சமூகத்துல எழுதி வைத்துட்டு வராங்க. இந்த மாதிரி பண்றாப்புல செய்யும், இந்த காரியத்தை செய்யறாப்புல இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எழுதி வைக்கிறாங்க. இது நியாய தீர்ப்பு நாளிலே நீயும் நானும் மறைக்க முடியாது, ஒளிந்து கொள்ள முடியாது. வெளிப்படையாய் தேவன் காண்பித்து விடுவார். ஆலயத்திலிருந்து என் இருதயம் புறம்பாய் இருந்தாலும் என் ஆவி அங்கே சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் உள்ள இருக்கிறேன் பிரதர், ஆவி வெளியே இருக்குது. சொல்ல சிக்கனா மட்டனா, பக்கத்துல கை சிக்கனா மட்டனா, நம்ம என்ன இருதயம் எல்லாம் எங்க இருக்குது பாரு. சிக்கனா இன்னொரு உயிரை கொல்றதுக்கு இங்க இருந்து திங்க் பண்ணுது. இல்ல பிரதர், அது கொண்டு வச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போய் காசு கொடுத்து வாங்கி போவோம். சொல்ல வாங்கி போங்க.
ஆனா இங்க தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் தான் தேவ வார்த்தைகளை கவனிப்போம். ஒரு சின்ன மனிதன் தன் வாழ்க்கையில எங்க வாழ்ந்தானே தெரியல. அவன் ஒரு கிராமத்துல, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள வாழ்ந்தவன். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற எங்க இருந்து எப்பிராத்தா என்னப்பட்ட யூதேவா பெத்லகேம்ல இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அவன் வாழ்ந்த கிராமம். அங்க இருந்த ஒரு மனுஷன், இப்ப பெத்லகேம் பெரிய ஊரா தெரியலாம். ஏன்னா நம்ம பாடும்போது பெத்லகேம் ஊரின் இல்லை மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே 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 நம் இயேசு. அடிக்க சொல்ல நான் பாட மாட்டேன், நான் பாட சொல்ல அடிக்க மாட்டேன்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த சின்ன பெத்லகேம் ஒரு ஃபேமஸான ஊரா இருக்கலாம். ஏன்னா இயேசு எங்க தான் பிறந்தாரு இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சாவறதுக்கு முன்னாடினாச்சு எங்க போனா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இல்லை. உங்களை நான் வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆண்டவரே, இங்க இருக்கும்போது நீ நினை உயிரோடு இருக்கிற தேவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நினை. உயிரோடு இருக்கிற என் தேவனை, அவர் 16,000 பேர்களிலே சிறந்தவர். எவ்வளவு அழகா இருந்திருப்பார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தேவன் எத்தனை அழகா இருந்திருப்பாரு யோசனை பண்ணி பாத்தீங்களா? அந்த அழகு நிறைந்த குழந்தைய உனக்காக எனக்காக கடந்து வந்தார. அவர் பிறந்து வானத்தின் சேனை எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சான்? ஆர்ப்பரிச்சாங்களாம். அல்லேலூயா. நம்ம வாயில ஒரு அல்லேலூயா எப்பா முடிக்க போறாரு 11 மணி ஆகுது 4 வைத்தினே அனி. அல்லேலூயா அல்லேலூயா. உள்ள இன்னும் ஆண்டவர் பிறக்கல, ஏதோ ஒரு பேய் பிறந்து அது அல்லேலூயா சொல்ல விட மாட்டேங்குது. அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தார்னா அந்த சந்தோஷம் பாரு. குளிர் நாட்கள்ல மேய்ப்பொருளாம் ஓடிறாங்க. அல்லேலூயா. அவர் பிறந்துட்டாரு. உலகத்தின் ரட்சகர் உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கத்தக்கதாக பிறந்து விட்டார். நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? குழந்தை இயேசு. என்ன இயேசு அவரு? The little child of the Jesus Christ come to my life அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. எப்படி சின்ன குழந்தை இயேசு. இன்னும் 2000 வருஷமா உனக்கு எனக்கு மட்டும் வளரல. பக்கத்துல கை வச்சு சொல்லு, புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை என்னைக்குமே வளராது. பாத்துக்கிறீங்களா? எவன் இருதயத்தெல்லாம் இன்னும் குழந்தை இயேசுவோ அவர் இருக்கிறாரோ அவன்லாம் ஸ்பெஷல் சைல்டு. அவனால என்ன பண்ண முடியாது. இன்னும் கூட வருஷம் பிறக்கட்டும். ஆனா நீ பிறக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய. ஆண்டவரே, எனக்குள்ளே பிறந்தவரை நான் எனக்குள்ளே தங்க வைத்து கொள்ளாதபடிக்கு நான் மீகாவை போல என்ன பண்றேன் சொல்றேன். மீகாவிடத்திலே பிதாவினுடைய வார்த்தை இருந்தது. பிதா அங்கே சொல்லுகிறார் எப்படின்ட்டு மீகாவை வைத்து பேசுகிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. பிதாவிடத்திலிருந்து சத்தம் வருது, நல்லா கேளுங்க. மீகா பேசுகிறான். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் 1000ங்களுக்கு சிறியதா இருக்கிறாய் என்று வானத்திலிருந்து ஒருவர் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க இருந்து பார்த்தா என் வீடு பெருசு, அங்க இருந்து பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் என்ன பண்றது தெரியுங்களா? எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, பல கிரகங்களை உண்டாக்குனார். பூமி ரொம்ப சின்னது. பூமியை காட்டிலும் எது பெருசு சொல்லுங்க? பூமியை காட்டில எது பெருசு? படிக்கிற அறிவாளி என் பிள்ளைகளே, காலேஜ் போன சூரியன் பெருசா? கை தட்டுவோமா? சரி, சூரியனை காட்டில எது பெருசு? நிலா பெருசா? நிலாவும் பெருசு. நிலா பெருசு, சூரியன் பெருசு, நட்சத்திரம் பெருசு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. இப்ப அது பிரச்சனை இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, பூமியோடய எது பெருசு? ஒன்னா சொல்லுங்க. சூரியன் பெருசு, வானம் பெருசு. பா சீலா புடிச்சிச்சு. நான் இதுக்கு சின்ன சொல்லணும், மொத்தமா சொல்லிடுறேன். என் ஸ்கோர் யாருமே என்ன பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது. அல்லேலூயா. வானம் தான் பெருசு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பூமியை விட சூரியன் பெரியது. சூரியனை காட்டிலும் நிறைய கிரகங்கள் உண்டு. நீங்க மில்கி வேன்னு சொல்லிட்டு சயின்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். நான்லாம் ஃபெயில் ஆயிட்டேன். 10ஆம் கிளாஸே போல அவுட்டு, தெத்திட்டாங்க வெளியே, போயிட்டு மரியாதை அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி.
சயின்ஸு மேக்ஸு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ என் ஹிஸ்ட்ரியை சொல்ல வரல, உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரகங்கள்லாம் எத்தனை இருக்குது, என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாய் தெரியும். ஆனால் அந்த கிரகத்திலே ஒரு பகுதியிலே ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற நான் என்ன பெரியவனா நினைக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவர் தன்னை சின்னவனா எண்ணி இந்த பூமிக்கு கடந்து வந்தாரா, சின்ன ஊராகிய பெத்லகேமிலே. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்ற, பிதாவானவர் சொல்றாரு, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்கு சிறியதா இருந்தோம், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, ஹல்லேலூயா, பிதா சொல்றார், ஹல்லேலூயா, ஒரு நாள் பெத்லகேமிலே பிறக்க போகிறவர் எழுந்து போவாராம், என்னிடத்தில் வருவார் என்று குமாரனை வருகையை முன்குறித்து மீகா தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவானவர் சொன்ன வார்த்தை இதுவே. இது எனக்கு தெரியாது. அன்னைக்கு பிதாவுடைய ஆளுமை ஜனங்கள் மீது அதிகமா இருந்துச்சு. எப்படியாவது ஜனங்களை கண்டித்து உணர்த்தி பாவத்திலிருந்து விழித்து எழும்ப செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தபடினால ஒரு காரியத்தை சொன்னாரு. எல்லா பாவத்தையும் மன்னிக்கத்தக்கதாக மனு குலத்தில் ஒருவர் பிறக்கப் போகின்றார், அவரே ஹல்லேலூயா பெத்லகேம் என்னும் சின்ன ஊரினிலே, பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே, பிறந்தாரே, நம் இயேசு பிறந்தாரே, நம்மோடு வாழ்ந்திடவே பிறந்தாரே, 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 நம்மோடு வாழ்ந்திடவே ராஜாதி ராஜன் அவர், தேவாதி தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தரும் அவரே, பிறந்தாரே, பிறந்தாரே, நம் இயேசு பிறந்தாரே, நம்மோடு வாழ்ந்திடவே. ஹல்லேலூயா! ராஜா பிறக்க போகிறார்னு சொல்லிட்டு பிதாவே அங்க முன்குறிச்சு இந்த காரியத்தை சொல்லுகின்றார். இதற்கு 2 அடையாளங்களை அவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 அடையாளங்களை அங்க காட்டுகின்றார். முதல் அடையாளத்தை பீலையாமை கொண்டு பேசுகிறார். யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்களை சபிக்க வந்தான் இல்லையா, அவனை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா! அங்கே பீலையாம் சொல்லுகின்றான் ஒரு காரியம். என்னவா? என்னாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும், சுதந்திரமாகும். இஸ்ரவேல் என்ன பண்ணும்? ஹல்லேலூயா! இங்கே அவர் சொல்லுகின்றார், ஆவியிலே உணர்ந்தவர் இவரு தீர்க்கதரிசி தான், பிலேயாமையார் தான். ஏன்னா அவர் போய் ஜெபம் பண்ண போனோம்னா உடனே ஆண்டவர் வந்துருவாரு. சபிக்கிறதுக்கு பாலாக்க ஆளை அனுப்புறான், உடனே இருங்க, வெயிட் அண்ட் see. நான் என்ன பண்ண போறேன்? யார் கூட மீட்டிங் இருக்கு? இப்போ கர்த்தர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அவர்கிட்ட நான் கேட்டு வந்துடுறேன். கர்த்தர் சொல்றாரு, இவங்க கூட போகாத, இவங்க மோசமான பீப்பிள் அப்படின்னு உள்ள இந்த ஆவியானவர் சொல்லுவார் உனக்கு. உடனே நீ என்ன பண்ணுவேன்? அவன் என் ஃப்ரெண்டு. அல்லேலூயா! அவர் உள்ள போனா நானும் உள்ள போயிடுவேன். அல்லேலூயா! அவர் உள்ள போனா நீ என்ன போயிடுவ? நானும் உள்ள போயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த தரிசனத்தை நீ புரிந்து கொள்வாயானால் கர்த்தர் உன்னிடத்தில் பிறந்திருப்பது இன்று அநேகருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே,
நீ விசேஷித்த விதமாய் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் உன்னிடத்தில் பிறந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையிலே தேவன் பிறப்பாரானால் இதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு இனி சொல்லு, மீகாவை போல எழும்பி பிரகாசிப்பேன். தெரியாத, யாரும் அறியாத எனக்குள்ளே தேவன் பிறந்திருப்பதை அநேகர் புரிந்து கொள்ளத்தக்கதாக தீர்க்கதரிசியாகிய பீலையம் என்ன பண்றாரு? நான் காண்பேன்பா, நான் பார்ப்பேன் அவருடைய காரியத்தை. ஏன்னா கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. நியாய தீர்ப்பில் அவரை பார்ப்பேன், நான் மகிமை நிறைந்தவரை பார்ப்பேன், அவர் எழுந்து செல்வதை பார்ப்பேன். மீகா தீர்க்கதரிசி எந்த காரியத்தை சொன்னா அதை முன்குறித்து அங்கே பீலையாம் சொல்வது மட்டுமல்ல, அதற்கு அடையாளமாகத்தான் எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாரு? அல்லேலூயா. அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஆதியில தேவன் ரகசியத்தை ஒளித்து வைத்திருந்தார், அது எனக்கு தெரியாது. நான் படிக்கும் போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எதனுடைய சாயலா எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட போகின்ற நிழலாட்டத்தின் சாயலே. 2 ராஜாக்களுக்கு எழுதின 2வது அதிகாரத்தில் எலியா அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சம்பவம் வருகின்றது. வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தின் 11வது வசனம் வாசிமா. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இங்க மீகாவை கொண்டு சொல்றப்பா, எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, உன்னிடத்தில் இருந்து பிறக்கிறவர் என்னிடத்தில் கடந்து வருவார் என்று சொன்ன அடையாளம் இதுவே. அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர். முன்னாடியே சொல்லிட்டாரு. நம்ம புத்திக்கு எட்டுல ஆவியில ஆவிக்குரிய சிந்தையும் ஆவிக்குரிய பார்வையும் இருந்துச்சுன்னா வேதத்தை படிக்கும் போது அழகாவோ இது எந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணுவதற்காக இது ஆண்டவர் நிழலாட்டமாய் காட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனை முதல்ல புரிஞ்சிக்கத்தக்கதாக ஆண்டவர் இங்கே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மீகாவை கொண்டு சொல்கிறார், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் 1000ங்களுக்கு சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகின்றவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடைய. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய புறப்படுதலை குறித்து தான் என்ன பண்றாரு? முன்குறிச்சி. அதேதான் பீலையாம் சொல்றாரு. அதேதான் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அங்கே நிரூபித்து. ஏன்னா முன்குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நீ நானும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சத்ரு நம் பார்வை என்ன பண்ணிட்டான்? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ, ஆண்டவர் மீது அன்பு வந்துடும், ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவ, ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடுவ என்பதை அவன் மறைத்து வருஷம் வருஷம் எனக்குள்ள யாரு பிறக்கிறாங்க? புது ட்ரெஸ் போடணும், புது பேண்ட் போடணும், புது எல்லாம் புதுசா புதுசா புத்தம் புதுசா. இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணும்? நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு பழசா, ரொம்ப பழசா, நான் மறுபடியும் மாறி விட்டேன். பழைய மனுஷனை போட்டுக்கொண்ட புதிய மனுஷனை துரத்தி விட்டேன். இன்னைக்குதான் கிறிஸ்து பிறந்துட்டாரு. நாளைக்கு ஒண்ணு கேட்கணும், ஹாப்பி கிறிஸ்மஸ். அது நேத்து பிரதர், நேத்தே பிறந்து நேத்தே போயிட்டாரு. அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் பிறந்து கொண்டே இருக்கிறாரு. என்னைக்கெல்லாம் இந்த வசனம் வாசிக்கப்படுகிறதோ அன்றெல்லாம் சின்ன ஊராகிய சின்ன கிராமத்திலே பிறந்த மீகாவுக்குள் கர்த்தர் பிறந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் கர்த்தரிடத்துல கேட்ட, ஆண்டவரே நீங்க டிசம்பர் 25 தான் பிறந்தீங்களா? இப்ப அங்க வந்துருவோம். ஏன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வேதத்தை முடிக்கணும் இல்லைங்களா? அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. ஆண்டவர் 25 தான் பிறந்தாரா? ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சொல்றீங்க அவர் 25 தான் பிறந்தார்? எங்க பிரதர், எங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்பனே தெரியாது, துணியத்தை கொடுத்தாதான் தெரியும் எங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்னு. ஜனவரி 1 பிறந்தாரா? பத்தியா, ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு ஏசப்பா உனக்குள்ள பிறந்த உனக்காப்பா. அப்பயும் ஒரு ட்ரெஸ் கேட்டுங்கிறான் போல இருக்கு வீட்டில். ஜனவரி 1க்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சரி, அவரு
நான் தேவன் இடத்துல கேட்ட அந்த 3 நாள் உபவாசத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அது கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயுக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் டிசம்பர் 25 வாசிப்போமா? வாசிங்க பார்க்கலாம். 25. அவன் தன் முதல் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்தால் அவருக்கு எங்க டிசம்பர் 20 சொல்லுது, அவர் தன் முதல் பேரான குமாரனை பெறும் அளவும். இந்த வசனத்தை நீங்க அப்படியே மாத்தி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வசனத்தை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா அங்க போயிடுங்க, மீகா 5:2 போயிடுவீங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த வசனத்தை அப்படியே மாத்தினீங்கன்னா 25 கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா மீகா 5:2 வந்துடும். இப்போ அப்படியே இந்த வசனத்தை திருப்பி போட்டீங்கன்னா டிசம்பர் 25 தான் பிரதர், 25 தான் சகோதரிய. மத்தேயுக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுகிறது, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவருக்கு என்ன பேருனாங்க? அவருக்கு இயேசு என்னும் இன்னொரு நாமமும் உண்டு. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாத்தையும் சொன்னோம், அவர் இம்மானுவேல்னாரு, அடிக்கடியா எந்த நாமத்தில் தான் கூப்பிடுறோம். அப்ப மொத்தம் அவருக்கு நிறைய பேர் உண்டு. ஆனா கொஞ்சம் பேரை மட்டும் என்ன பண்றேன், இப்ப நம்ம பார்த்துன்னு வரோம்ல, அடிக்கடியா பார்க்கிற நாமத்தை மட்டும் கொஞ்சம் என்ன பண்றேன், உங்களோடு கூட பேசுறேன். அங்கே 2வது அதிகாரத்தின் முதல் வசனம், சரி இல்ல 5வது வசனம், சாரிம்மா, நல்லா புரிஞ்சுங்க. முதல் பேரு எதுன்னு காட்டி கொடுத்துட்டேன், இயேசு. 25 1:25 யார் தான் பிறந்தது? இயேசு பிறந்தார். இப்ப 2வது வாசிப்போம். அதற்கு அவர்கள் பெத்லகேமிலே பிறப்பார், அது என்ன என்றால், அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அது என்னவென்றால் அவர் எப்படி பிறக்கிறாரு அப்படி என்பதை கொஞ்சம் முன்னாடி வசனம் முதல் அதிகாரத்துல 23 வாசிங்க பார்க்கலாம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேலராய் என்று உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் பிறந்திருக்கிறார். இம்மானுவேலர் என்ன சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2வது நாம என்னது? இயேசுவா. மரியாள் கன்னிகை வயித்துல பிறந்தார், உண்மைதான். உனக்குள்ள எனக்குள்ள எப்படி பிறந்துட்டாரு? இம்மானுவேலராய். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, இன்னைக்கு உன்கிட்டயும் என்கிட்டயும் இம்மானுவேலர் பிறந்திருக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபுவாகிய அதிசயமானவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 2வது ஆளும் பிரபு யார் சொல்லுங்க? அவர்தான் அதிசயமானவர். அங்க ஏசாயால அதான் சொல்லப்பட்டிருக்கோம். என்ன நாம? ஏசாயா 9வது அதிகாரத்துல 6வது வசனம் 2வது நாம என்னன்னு சொல்லப்பட்டிருக்கோம்? அதிசயமானவர். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உன்னிடத்துல யார் பிறந்திருக்கிறார்? அதிசயமானவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேலர் உன்னிடத்துல பிறந்தார், உன்னிடத்தில் இருந்து அதிசயமானவர் வெளிப்படுவார். இந்த வருஷத்துல நீ நிறைய காரியத்தை யோசனை பண்ணிருப்ப. வேதம் சொல்கிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் அதிசயமானவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இந்த வருஷத்துல உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் அதிசயமானவர் அநேகருக்கு போகணும். ஆண்டவரை சொல்லு. பார்க்கிற இடத்தெல்லாம் கர்த்தரை குறித்து சொல்லிட்டு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிற பிள்ளைங்களாம் சொல்லு. இதையத்தான் ஆதி ஆகமத்துல ஒரு மனுஷன் பேழையை கட்டிட்டு சொல்லிட்டே இருந்தானா, இயேசு உங்களை நேசிக்கிறாரு,
இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த அதிசயமானவர் உன்னிடத்திலிருந்து இந்த ஆண்டிலே புறப்பட வேண்டும். அல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து நல்லா புரிஞ்சுங்க. இப்போ திட்டத்தை தருகின்ற ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. யார் இவரு? நீங்க ஏசாயால போய் பாத்தீங்கன்னா தெரியும். 3வது நாமம் என்ன நாமம்? ஆலோசனை. இப்ப திட்டங்களை தருகின்றவர். பக்கத்துல வச்சு, திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்களை தருபவரும் செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை, நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை. ஆண்டவர் சொல்றாரு, ஆலோசனை கொடுத்து உன்னை திட்டமாய் நடத்த போகின்றேன். அல்லேலூயா. இந்த ஆண்டில் அவருடைய பிறப்பு எப்படி இருக்குதுங்க? இயேசுவானவராய் மரியாளிடத்திலே பிறந்தார், இமானுவேலராய் உங்களிடத்தில் என்னிடத்திலும் அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அதிசயமானவராய், அல்லேலூயா, எப்படி அதிசயமானவராய் ஆலோசனையை கொடுக்கின்ற திட்டமாய் நம்மிடத்திலிருந்து அவர் புறப்பட போகின்றார். அடுத்த வசனம் வாசிக்க. 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு நாம் இந்த வருடத்திலே வல்லமை உள்ளவரை பணிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சாதாரணமானவரை நீ என்ன பணிந்து கொள்ள கூடாது. யார பணிந்து கொள்ளணும்? ஏசாயால 4வது நாமம் வல்லமை உள்ளவர். நாம் பணிந்து கொள்ள போகின்றவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை நாமம் சொல்லிட்டேன்? யார் சொல்லிட்டேனா? இயேசுவை சொல்லிட்டேன், இமானுவேலரை சொல்லிட்டேன், அப்புறம் அப்படியே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அடுத்தது பார்த்துருவோமா? வாசிங்க 9வது. வந்து நீக்கும் வரைக்கும் நல்லா புரிஞ்சிக்க, தேவன் தன்னுடைய வல்லமையை அங்கே எங்க காண்பிக்கிறார் தெரியுங்களா? ஒரு நட்சத்திரத்தை கொண்டு அங்கே காண்பிக்கிறார். உலகத்துல எந்த மனுஷனுக்கும் நடக்காத, எந்த காரியத்திற்கும் நடக்காத, எந்த நீ உயர்வென்று நினைக்கின்ற யாருக்கும் நடக்காத ஒரு காரியம், ஒரு நட்சத்திரம் இயேசுவானவர் தன்னுடைய வல்லமையினாலே நிறுத்தி இதுதான் என்பதை காண்பிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அவர் வல்லமையை காண்பிக்கிறாரு. நம்மள அடிக்க சொல்லுவோம்ல, வல்லமை 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 வல்லமை. தன்னுடைய வல்லமையை நட்சத்திரத்துல காமிச்சாரு. நட்சத்திரம் நிக்குது. அல்லேலூயா. நமக்குள் எப்படி பிறந்திருக்கிறாருன்னு நம்ம தேட போறோம். மரியாள் இடத்துல எப்படி பிறந்துட்டாரு பாத்தீங்களா? இன்னும் கூட குழந்தையில இருந்து வரவே இல்லையே. இயேசுவாய் பிறந்தார். நம்மிடத்துல எப்படி பிறந்தாரு? எப்படி பிறந்தாரு? இமானுவேலராய் பிறந்தார். திட்டம் கொடுக்கும் போது அதிசயமானவராய் திட்டம் கொடுக்கிறார். ஆலோசனை கொடுக்கும் பொழுது கர்த்தராய் இருக்கிறார். அப்புறம் வல்லமை உள்ளவராய். நல்ல புரிஞ்சுங்க, அங்கே நட்சத்திரத்திலே தோன்றி தன்னுடைய வல்லமை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்கம்மா. நித்திய பிதாவும் சமாதான பிரபுவும் பார்க்கலாமா? அடுத்த வசனம் வாசிங்க. கண்டபோது எப்போ சந்தோஷம் வரும் சொல்லுங்க?
சமாதான பிரபு உனக்குள்ள பிறந்தாதான் சந்தோஷமே வரும். அல்லேலூயா. யார் பிறக்கணும் உனக்குள்ள? இந்த வருஷம் சொன்ன ஆண்டவரே, எது உங்ககிட்ட இல்ல தெரியுமா? எது உங்ககிட்ட இல்ல? இல்ல பிரதர், காசு இருக்குது, பணம் இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நகையெல்லாம் வாங்கிட்டேன். அல்லேலூயா. உள்ள என்ன இல்ல? ஃபேஸ்புல்லே இல்ல பிரதர். போய் படுத்தா ஒரே கனவா வருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நான் எதை குறிச்சும் யோசனை பண்ணதே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பொண்ணுக்கு 24 25 வயசு ஆக போகுது. கர்த்தர் பார்த்து கொள்வார் பிரதர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எல்லாமே யார் செய்ய போறது? அப்பா இருந்தார், எங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, வேலைக்கு போகுதுடா, நான் பாத்துக்கிறேன்டா, வேலைக்கு போகுதுடா. இப்ப யார் சொல்லுவா? நல்லா புரிஞ்சுங்க. அவர் இருப்பாரானால், அவருடைய சமாதானம் உனக்குள்ளே இருக்குமானால், சந்தோஷம் உனக்குள்ளே கடந்து வரும். இந்த ஆண்டிலே கர்த்தர் வாழ்க்கையில எப்படி பிறக்க விரும்புறாரு? சமாதானக்காரராய் பிறக்க விரும்புகிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. விழுந்து அதை பணிந்து கொண்டு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், நல்லா புரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் அவர் இயேசுவாய் பிறப்பாரானால், இமானுவேலராய் பிறப்பாரானால், அதிசயமானவராய் பிறப்பாரானால், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் பிறப்பாரானால், நிச்சயமாய் தேவ சமூகத்திலே நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த ஆண்டில பிறந்திருக்கிற ஆண்டவரே, என் வீட்டில் இந்த ஆண்டில பிறந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு எந்தெந்த குறைவு இருக்குதோ குறைவை எல்லாம் நிறைவாக்கத்தக்கதாக எல்லாம் வலது கையை உயர்த்தி, மரியாளிடத்திலே கிறிஸ்துவாய் பிறந்தார். சொல்லுங்க, மரியாளிடத்திலே கிறிஸ்துவாய் பிறந்தார், என்னிடத்திலே இமானுவேலராய் பிறந்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே என்னிடத்திலிருந்து அதிசயங்கள் புறப்படத்தக்கதாக அதிசயமானவராய் பிறந்தார். எனக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக ஆலோசனை கர்த்தராய் பிறந்தார். நம்முடைய வல்லமையை நட்சத்திரத்திலே காட்டினதால் வல்லமை உள்ளவராய் பிறந்தார். அல்லேலூயா. அப்புறம் ஆனந்தத்தை கொடுக்கத்தக்கதாக, சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக, என் வாழ்க்கையிலே சமாதான பிரபுவாய் அல்லேலூயா பிறந்த அவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்தி எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்ல போறேன், ஆண்டவரே, எனக்குள்ளே பிறந்து விட்டே ஆண்டவரே, எனக்குள்ளே பிறந்து விட்டே ஆண்டவரே, எனக்குள்ளே பிறந்து விட்டே ஆண்டவரே, இந்த ஆண்டிலே வெளியே அல்ல ஆண்டவரே, உலகத்தில் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே நீ பிறந்ததற்காக நன்றி ராஜா. சொல்லுவோமா? எனக்குள்ளே நீ பிறந்ததற்காக நன்றி ராஜா. இமானுவேலராய் பிறந்திருக்கிறார், அதிசயமானவராய் பிறந்திருக்கிறார், ஆலோசனை கர்த்தராய் பிறந்திருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் பிறந்திருக்கிறார், நித்திய பிதாவாய் பிறந்திருக்கிறார், சமாதான பிரபுவாய் உனக்குள்ளே பிறந்திருக்கிறவரினால் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, சின்னூருதான் அது பெத்தலகே முருகா, மன்னனேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலகேமுதான், மன்னனேசு பாலனாக பிறந்து விட்டாரு. மாடி இல்ல, மெத்தை இல்ல, புல்லனை இல்ல, மன்னனேசு பிறந்து விட்டார். மாட்டு தொழுல மன்னனேசு பிறந்து விட்டார். மாட்டு தொழுல சின்ன ஊருதான் பெத்தலகேமுதான், மன்னனேசு பாலனாக பிறந்து விட்டாரே. அது பெத்தலகேமுதான், மன்னனேசு பாலகனாக பிறந்து விட்டாரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆத்மனும் இல்லை, கவலையே இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்லை,
சொந்தத்தில் வந்து விட்டா கவலையே இல்லை. சின்ன ஊருதான் அது பக்கத்துலயே மச்சான். மன்னனேசு பாலனா இருந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பட்டலகே மச்சான். மன்னனேசு பாலகனாய் பிறந்து விட்டாரே. செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவ தூதனா, வழிகாட்ட யாரும் இல்ல. செய்தி சொல்ல யாரும் இல்ல வழிகாட்ட யாரும் இல்ல. சின்ன ஊருதான் மன்னனேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பட்டலகே மச்சான். மன்னனேசு பாலனா இருந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பக்கத்துலயே மச்சான். மன்னனேசு பாலனா இருந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பட்டலகே மச்சான். மன்னனேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஆராதனா ஒரு கனதனா ஒரு தினி ஆசியாராதனா. மகிமை எங்களை மூடனுமே, மகிமை எங்களை மூடனுமே. தேவ பிரசன்னம் நிரப்பிடும் நேரம், தேவ பிரசன்னம் நிரப்பிடும் நேரம். மகிமை எங்களை மூடனுமே, மகிமை எங்களை மூடனுமே. மகிமை மூடும் நேரம் இதுவே, மகிமை மூடும் நேரம் இதுவே. மேல் வீட்டு பிரசனம் தேவையே என் தேவா, மேல் வீட்டு பிரசனம் தேவையே என் தேவா. அக்கினி நாவுகள் ஊற்றிடும் என் ராஜா, அக்கினி நாவுகள் ஊற்றிடும் என் ராஜா. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, மகிமை மூடனுமே 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 மூடனுமே, மகிமை மூடனுமே. ஹalleluya 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 ஹalleluya. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, மகிமை மூடனுமே மூடனுமே. எல்லா கண்களை மூடி சொல்லுமா. ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னத்தை உணரு. ஹalleluya ஹalleluya. பரலோகத்திலே வெண்மேகம் நிறைந்த இடத்திலே நீயும் நானும் என்று ஒப்பமானால் அந்த மகிமையின் பிரசன்னத்தோடு ஹalleluya ஹalleluya. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, என்னை மூடனுமே மூடனுமே மூடனுமே. சொல்லுமா. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, என்னை மூடனுமே மூடனுமே மூடனுமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, என்னை மூடனுமே மூடனுமே மூடனுமே. எனக்குள்ளே பிறந்தாரே இமானுவேலர், என்னை வாழ வைக்க வந்தவரே இமானுவேலர். எனக்குள்ளே பிறந்தாரே இமானுவேலர்,
என்னை வாழ வைக்க வந்தவரே இம்மானுவேலர். ஹalleluya 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 ஹalleluya. மகிமை மூடனுமே மூடனுமே மூடனுமே, என்னை மூடனுமே மூடனுமே மூடனுமே. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இம்மானுவேலராய் பிறந்தவர், அதிசயத்தை காணத்தக்கதாக நடத்த போகின்றவர், ஆலோசனை கொடுத்து நிற்கின்றவர், வல்லமையுள்ள தேவனாய் எங்கள் வாழ்க்கையில் வெளியேப்பட போகின்றவர், நித்திய பிதாவாய் செயலாற்றி சமாதானத்தோடு கூட இந்த ஆண்டிலே எங்களை நடத்துவது மட்டுமல்ல, புதிய ஆண்டிலே புதிய கிருபையினால் எங்களை தாங்கத்தக்கதாக இது இந்த நாட்கள் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபையினால் இவர்கள் அலங்கரிக்கப்படட்டும். தேவனுடைய ஆவியானவர் இதற்கு எங்களுக்கு உதவி செய்ய போகின்றதற்காக நன்றி செலுத்துகின்றேன். மீகாவை கொண்டு இதோ தகப்பனே, அந்த நாட்களிலே நீ சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினது போல இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சுவிசேஷம் தேசமெங்கும் பரவப்பட வேண்டுமானால் என் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் அபிஷேகங்கள் தேவ பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்ட ஆண்டவரே. இந்த நாளிலே கடந்து சென்று ஒருவருக்காவது நான் கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பை ஒருவருக்காவது நான் வெளிப்படுத்த வேண்டும். மீகாவின் மீது விழுந்த தரிசனம் என் மீதும் விழுந்திருக்கிறது என்ற அந்த ஆவியின் அபிஷேகம் இந்த பிள்ளைகளை எல்லாம் நிரப்பட்ட ஆண்டவரே. நிரம்பி வழிகின்ற பாத்திரங்களாய் நீங்கள் மாறட்டும். தேவ கரத்தில் தாழ்த்துகின்ற திரை மட்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம்